திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகதீஷ். பெருமாநல்லூரில் திருப்பூர் சாலையில் பார்வதி ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை நடத்தி வரும் பிரகதீஷ் தனது மனைவியுடன் சேர்ந்து நகைக்கடையை நிர்வகித்து வருகிறார். நகைக்கடையில் நிவேதா மற்றும் ராமதாஸ் என இருவர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு வழக்கம் போல கடையை மூடுவதற்கு முன் பிரகதீஷ் கணக்கு பார்த்துள்ளார். அப்போது வெள்ளி பொருட்களில் 1 கிலோ எடை குறைவாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் தனது கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தபோது அன்று பிற்பகல் சுமார் 1:30 மணியளவில் 4 பெண்கள் நகை வாங்குவது போல நாடகமாடி நகை கடை பணியாளர்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டு லாவகமாக வெள்ளி பொருட்களை திருடியது தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த பிரகதீஷ் உடனடியாக பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி, ஜெயமாலா, தாரணி மற்றும் கொங்கர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சோபனா ஆகியோரை கைது செய்தனர்.